முதல்ல நெல்லை முபாரக் அவர்கள் எஸ்டிபிஐ கட்சியினுடைய மாநில தலைவர். அவர் இப்போ அதிமுகவோட கூட்டணியில் இருக்கிறனால இங்கே இரட்டை இலை சின்னத்தில் போட்டி போடுறார். அந்த இறக்குமதி செய்யப்பட்ட நெல்லை முபாரக் அவர் பல பொய்கள் பேசியிருக்காரு. அதில் முதல் விஷயமா நம்ம பார்க்கறது சிஏஏ என்ஆர்சி என்பிஆர் சட்டம் வந்த பொழுது பாராளுமன்றத்தில் அதை ஆதரித்து வாக்கு போட்டது திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் காங்கிரசும் தான் அப்படின்னு சொல்றாரு. இந்த நெல்லை முபாரக் அவருக்கு என்ன அரசியல் அறிவு இருக்குன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இந்தியாவில் இருக்க எல்லா மக்களுக்கும் தெரியும், இந்த சிஏஏ என்ஆர்சி என்பிஆர் சட்டம் அமலுக்கு வருவதற்கு மிக முக்கியமான காரணம் அதிமுகவோட 10 எம்பி மாநிலங்களவையில், ராமதாசனுடைய மகன் அன்புமணி ராமதாஸ் ஒரு எம்பி, மொத்தம் இந்த 11 எம்பிக்கள் மாநிலங்களவையில் வாக்கு போட்டதனுடைய விளைவு தான் அந்த சட்டமே நிறைவேறிச்சு. ஒரு பச்சையான பொய்யை தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் நெல்லை முபாரக் அவர்கள் பயன்படுத்தியிருக்காரு அப்படிங்கிறது முதல் விஷயம். எஸ்டிபிஐயுடைய சொந்த வாலிபர் அமைப்பு, மாணவர் அமைப்பு பிஎஃப்ஐ, பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா, சிஎஃப்ஐ, கேம்பஸ் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா, இந்த 2 அமைப்புகளையும் இந்தியாவில் தடை செஞ்ச பொழுது அதை ஆதரிச்சவர் உங்களுடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவராக இன்னைக்கு இருக்கக்கூடிய எடப்பாடி. இஸ்லாமிய தீவிரவாதிகளை மோடி இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குகிறார், அது நாட்டுக்கு நல்லதுன்னு பேசின ராஜேந்திர பாலாஜி தான் இன்னைக்கு உங்களுக்கு தேர்தல் பிரச்சாரத்தில் இருக்காரு. சொந்த கட்சியோட மாணவர் வாலிபர் சங்கங்களை தடை செஞ்ச ஒரு கட்சி அது கூட இருந்த இன்னொரு கட்சியோட கூட்டணி வச்சுட்டு இப்படி அபத்தமா பொய் பேசுறது எந்த விதத்தில் நியாயமா இருக்கும் நெல்லை முபாரக் அவர்களே? இந்த திண்டுக்கல் தொகுதியில் வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிமுக சார்பில் எஸ்டிபிஐ கட்சியினுடைய நெல்லை முபாரக் அவர்கள் போட்டி போடுறார். முதல்ல நெல்லை முபாரக் அவர்கள் எஸ்டிபிஐ கட்சியினுடைய மாநில தலைவர். அவர் இப்போ அதிமுகவோட கூட்டணியில் இருக்கிறனால இங்கே இரட்டை இலை சின்னத்தில் போட்டி போடுறார். அந்த இறக்குமதி செய்யப்பட்ட நெல்லை முபாரக் அவர் பல பொய்கள் பேசியிருக்காரு. அதில் முதல் விஷயமா நம்ம பார்க்கறது சிஏஏ என்ஆர்சி என்பிஆர் சட்டம் வந்த பொழுது பாராளுமன்றத்தில் அதை ஆதரித்து வாக்கு போட்டது திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் காங்கிரசும் தான் அப்படின்னு சொல்றாரு. இந்த நெல்லை முபாரக் அவருக்கு என்ன அரசியல் அறிவு இருக்குன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இந்தியாவில் இருக்க எல்லா மக்களுக்கும் தெரியும், இந்த சிஏஏ என்ஆர்சி என்பிஆர் சட்டம் அமலுக்கு வருவதற்கு மிக முக்கியமான காரணம் அதிமுகவோட 10 எம்பி மாநிலங்களவையில், ராமதாசனுடைய மகன் அன்புமணி ராமதாஸ் ஒரு எம்பி, மொத்தம் இந்த 11 எம்பிக்கள் மாநிலங்களவையில் வாக்கு போட்டதனுடைய விளைவு தான் அந்த சட்டமே நிறைவேறிச்சு. ஒரு பச்சையான பொய்யை தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் நெல்லை முபாரக் அவர்கள் பயன்படுத்தியிருக்காரு அப்படிங்கிறது முதல் விஷயம். எஸ்டிபிஐயுடைய சொந்த வாலிபர் அமைப்பு, மாணவர் அமைப்பு பிஎஃப்ஐ, பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா, சிஎஃப்ஐ, கேம்பஸ் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா, இந்த 2 அமைப்புகளையும் இந்தியாவில் தடை செஞ்ச பொழுது அதை ஆதரிச்சவர் உங்களுடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவராக இன்னைக்கு இருக்கக்கூடிய எடப்பாடி. இஸ்லாமிய தீவிரவாதிகளை மோடி இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குகிறார், அது நாட்டுக்கு நல்லதுன்னு பேசின ராஜேந்திர பாலாஜி தான் இன்னைக்கு உங்களுக்கு தேர்தல் பிரச்சாரத்தில் இருக்காரு. சொந்த கட்சியோட மாணவர் வாலிபர் சங்கங்களை தடை செஞ்ச ஒரு கட்சி அது கூட இருந்த இன்னொரு கட்சியோட கூட்டணி வச்சுட்டு இப்படி அபத்தமா பொய் பேசுறது எந்த விதத்தில் நியாயமா இருக்கும் நெல்லை முபாரக் அவர்களே அப்படிங்கிறத நான் கேட்க விரும்புகிறேன். அப்புறம் என்ன சொல்றாருன்னா, பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் முதல்ல எம்எல்ஏக்களை கொடுத்ததே திமுக அரசு தான், திமுக கட்சி தான் அப்படின்றாரு. இன்னைக்கு சட்டமன்றத்தில் இவ்வளவு தூரம் ஆர்எஸ்எஸ் பங்க பரிவாரம் பாசிசம் எமர்ஜ் ஆகிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் வானதி சீனிவாசன், நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட 4 பாஜகவுடைய எம்எல்ஏக்கள் யார் கொடுத்தது? இதே எடப்பாடி கொடுத்தது தானே. இன்னைக்கு அதிமுகவோட ஓட்டுகள் இருக்கிறதுனால தானே இந்த 4 பேர் இன்னைக்கு சட்டமன்றத்தில் உட்கார்ந்துட்டு இதே சிஏஏ என்ஆர்சி என்பிஆர் சட்டத்தை தமிழ்நாடு அரசு ஏத்துக்காது, இதை அமல்படுத்த மாட்டோம்னு இன்னைக்கு முதலமைச்சர் தீர்மானம் கொண்டு வரும்பொழுது அதை எதிர்த்து வாக்களிச்ச அந்த 4 எம்எல்ஏக்கள் யாரு கொடுத்தது அப்படின்னு நெல்லை முபாரக் சொல்ல முடியுமா? அதே மாதிரி நெல்லை முபாரக் நீங்க நோட்டீஸ்ல போட்டிருக்கீங்க, அதிமுக அரசு சிறுபான்மையினருக்கு செய்த நலன்கள் அப்படின்னு போட்டிருக்கீங்க. இது அதிமுக அரசு செஞ்ச நலன்களா? பச்சையான பொய்யாக இல்லை. தமிழக வக்பு வாரியத்தை சீரமைத்தது திமுக அரசுல இருக்கும்போது சீரமைக்கலையா? ரமலான் நோன்பு மாசத்துக்கு இந்த காலகட்டத்திலையும் கூட எல்லா பள்ளிவாசல்களுக்கும் அரிசி கொடுக்கப்படுதே மானியத்தில், அது அதிமுக அரசு மட்டும்தான் கொடுத்ததா? திமுக அரசு கொடுக்கவே இல்லையா? பச்சை பொய் பேசக்கூடிய ஒரு நோட்டீஸை நீங்க பிரயோகம் பண்றீங்க. இத்தனைக்கு இது சமுதாய மக்களுக்காக அப்படின்றீங்களே. ஒட்டுமொத்த இந்திய சமூகத்துல இஸ்லாமிய சமூகத்தையே வாழ்வாதாரத்தையே கேள்விக்குறியாக்கி இருக்கக்கூடிய பல சட்டங்களுக்கு இந்த அதிமுக ஆதரவு இல்லாம தான் நிறைவேறிச்சா? இன்னைக்கு நீங்க ரெட்டலை சின்னத்துல நிக்கிறீங்க, நாளைக்கு ஜெயிச்சிடுறீங்க, உங்களுடைய பாராளுமன்ற தலைவர் உங்க கட்சியோட தலைவர் சொல்றதை மீறி நீங்க வாக்களிச்சிட முடியுமா? உதாரணத்துக்கு சொல்றேன், அன்வர் ஹுசேன் ஒரு எம்பி இருந்தார், இஸ்லாமியர் தான், அதிமுக காரர் தான். முத்தலாக் சட்டம் வந்துச்சு, முத்தலாக் எழுத்து பேசினார், இறைவன் உங்களை மன்னிக்க மாட்டான், இறைவன் தண்டிப்பான், இறைவன் கோவம் ஆவுன்னு கத்துனாரு. நெல்லை முபாரக் அவர்களே அவர் முத்தலாக் சட்டத்தை ஆதரிச்சு ஓட்டு போட்டார். காரணம் என்ன? அதிமுகவுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான அந்த தலைவர் அந்த சட்டத்தை ஆதரிக்க சொன்னார்.
வேற வழியே கிடையாது. நீ இன்னைக்கு ரெட்டை சின்னத்துல நிக்கிறீங்க, எஸ்டிபி தனி சின்னத்துல நிக்கல அதிமுக கூட்டணியில. அப்ப நாளைக்கு ரெட்டை இலை சின்னத்தில் இருப்பதால அதிமுக என்ன நிலைப்பாடு எடுக்குதோ அதுக்கு தான் நீங்க வாக்களிக்க முடியும். மாத்தி எல்லாம் வாக்களிக்க முடியாது. இந்த உண்மையை சொல்லி உங்களால மக்கள்கிட்ட வாக்கு கேட்க முடியுமா? இதே உங்களுடைய பிஎஃப்ஐயும் சிஎஃப்ஐயும் தடை செய்யப்பட்ட பொழுது சிபிஎம்னுடைய அகில இந்திய பொதுச்செயலாளர் சீதாராம் யெச்சூரி தான் சொன்னார், மத அடிப்படைவாதத்தினால ஒரு இயக்கத்தை தடை செய்யணும்னா முதல்ல தடை செய்யப்பட வேண்டிய இயக்கம் RSS இயக்கம். அதுக்கப்புறம் தான் நீ சிஎஃப்ஐ பிஎஃப்ஐ எல்லாம் தடை செய்யணும்னு சொன்னார். வேற எந்த கட்சி தலைவர் சொன்னார்? உங்களுடைய எடப்பாடி சொன்னாரா? திண்டுக்கல் சீனிவாசன் சொன்னாரா? ராஜேந்திர பாலாஜி சொன்னாரா? யார் சொன்னா? இன்றைக்கு இதே சிஏ என்ஆர்சி என்பிஆர் சட்டம் வரும்பொழுது மோடியை புகழ்ந்து பேசி பாராளுமன்றத்தில் ஒரு பெரிய நாடகம் நடத்தினாரு ரவீந்திரநாத். அவர் எந்த கட்சி எம்பி? அதிமுகவோட எம்பி இல்லையா? ஏன் இப்படி பொய் சொல்றீங்க? இந்த சமூகத்தில் ஏன் இப்படி பொய் சொல்லி வாக்குகள் கேட்குறீங்க? இஸ்லாமியருடைய புனித மாதமான இந்த மாதத்திலும் கூட ஒரு இஸ்லாமியராக இருந்து கொண்டு ஒரு இஸ்லாமிய வேட்பாளர்னு தன்னை சொல்லிக்கொண்டு இத்தனை அநாகரிக பொய் பேசுறீங்களே, இது நியாயமா? அது மட்டும் கிடையாது, நீங்க தார்மீகமாக சிபிஎம்முக்கு ஆதரவு தர வேண்டியவர், சிபிஎம் வேட்பாளருக்கு ஆதரவு தரணும். ஏன் தெரியுமா? இந்தியாவில் இஸ்லாமியர்களுக்காக சிறுபான்மை மக்களுக்காக எந்த சமரசம் இன்றி போராடக்கூடிய ஒரே கட்சி இந்தியாவில் சிபிஎம் தான். சிபிஎம் தலைமையில தான் அத்தனை போராட்டங்கள் நடந்திருக்கு. டெல்லியினுடைய காவல்துறையை கொண்டு அதேபடி மாநகராட்சி நிர்வாகத்தை கைப்பற்றின பிஜேபி ஷாஹின்பாத்தில் போராடினதுக்காக ஜஹங்கீர்புரி மக்களுடைய வீடுகளை இடிக்க போன பொழுது நெல்லை முபாரக்கோட தேசிய செயலாளர் போய் எஸ்டிபி தேசிய செயலாளர் போய் தடுத்து நிறுத்தல. சிபிஎம் அரசியல் தலைமை குழு உறுப்பினர் 75 வயசான தோழர் பிருந்தாகாரத் ஒத்தால் போய் நிறுத்தினாங்க, தடுத்து நிறுத்தினாங்க. சிறுபாய் மக்களுடைய பாதுகாவலா இருந்தாங்க. பாபர் மசூதி இடிப்புக்கு பிறகு இப்படி ஒரு அநீதி இனிமேல் நடக்கவே கூடாது என்று அத்தனை எதிர்கட்சிகளையும் ஆளும் கட்சிகளையும் கூட்டி உட்கார வச்சு அனைத்து கட்சி கூட்டம் நடத்தி பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட் 1992 அப்படிங்கக்கூடிய ஒரு சட்டத்தை 1947 இந்தியா விடுதலை அடையும் பொழுது அது மசூதியா இருந்தா அது இனிமேல் மசூதி தான். 1947 இந்தியா சுதந்திரம் சர்ச்சா இருந்தா அது சர்ச்சு தான், கோயிலா இருந்தா அது கோயில் தான். அதுக்கு முந்தைய வரலாறு தேவையற்றது என்று சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு. அந்த சட்டம் கொண்டு வர அடிப்படையான காரணம் யாரு? தோழர் ஹர்கிஷன் சிங் சுர்ஜித், சிபிஎம் அகில இந்திய பொதுச்செயலாளர் இருந்தவர். அதே மாதிரி பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பொழுது இது இந்திய இஸ்லாமியர்கள் கிடைக்கப்பட்டிருக்கூடிய மிகப்பெரிய அநீதி. இடிக்கப்பட்ட இடத்தில் அரசு செலவில் மீண்டும் மசூதி கட்டி கொடுக்க வேண்டும் சொன்ன ஒரு கட்சி இருக்கிறது என்று சொன்னால் அது இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தான். நீங்க அக்லக் படுகொலையில துவங்கி ஜுனைதிலிருந்து இன்றைக்கு நடந்திருக்கக்கூடிய அத்தனை கும்பல் படுகொலைகளுக்கு எதிராக இன்றைக்கு சட்ட போராட்டத்தை நடத்தி மக்களுடைய அரணாக நிற்பது இதே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தான். இன்றைக்கு கூட்டு பாலியல் வன்புறம் ஈடுபட்டாங்களே பில்கிஸ் பானு, அந்த பில்கிஸ் பானுக்கான குற்றவாளிகளை இன்னைக்கு குஜராத்தில் அரசு விடுவிச்சதே, அந்த விடுவிச்சதுக்கு எதிராக உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் போராடி அந்த குற்றவாளிகளை மீண்டும் சிறையில் அடைச்சது யாரு? தோழர் சுபாஷினி அலி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்டினுடைய அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர். நெல்லை முபாரக் இந்த உண்மைகளை திண்டுக்கல் இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களிடத்துல சொல்லி தங்களுக்கு வாக்கு கேட்க முடியுமா? இதே தோழர் சச்சிதானந்துக்கு எதிராக வாக்கு கேட்க முடியுமா? இதே சுத்தியில் அருவாள் நட்சத்திர சின்னத்திற்கு எதிராக வாக்கு கேட்க முடியுமா? அப்ப இந்தியாவில் இவ்வளவு விஷயங்கள் இஸ்லாமியர்களுக்கு இந்த திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணியும் மார்க்சிஸ்ட் கட்சியும் இணைந்து இவ்வளவு விஷயங்களை செஞ்சிருக்கோம். இதே போல அதிமுக சாதனையை பட்டியலிட முடியுமா? இவர் சொல்றாரு ஜெயலலிதா அரசாங்கம் இருக்கும் பொழுதுதான் இடஒதுக்கீடு கொடுத்தாங்க, உள்ளிடஒதுக்கீடு அரசாணை வந்துச்சுன்னு. அதே ஜெயலலிதா தான் பாபர் மசூதி இடிக்கப்படுவதற்கான கரசேவர்களுக்கு வழிச்செலவுக்கு காசும் பொதிப்பொட்டலம் சாப்பாடும் கொடுத்து அனுப்பிச்சு விட்டாங்க. அர்ஜுன் சம்பத் பேசியிருக்காரு, வீடியோ பாக்குறீங்களா? நெல்லை முபாரக் அவர்களே, இந்தியாவில் பாபர் மசூதி இடிக்கப்பட்டதற்கு பிறகு எத்தனை இஸ்லாமியர்கள் படுகொலை செய்யப்பட்டாங்க அந்த வன்முறையில, அந்த கலவரத்துல. அதற்கு அடிப்படை காரணம் தமிழகத்திலிருந்து இங்கிருந்து சங்க பரிவார் RSS கும்பலை அந்த கரசேவர்களுக்காக அனுப்பிச்சு வச்சது ஜெயலலிதா தான். மறுக்க முடியுமா? அதை சொல்லி வாக்கு கேட்க முடியுமா நீங்க? நெல்லை முபாரக் அவர்களே, நெல்லையிலிருந்து இங்க பேரு முகமது முபாரக்னு மாற்றிக்கொள்ளக்கூடிய அளவிற்கு தேர்தல் வெற்றிக்காக தன்னுடைய கொள்கையை மாற்றிக்கொண்டு தன்னுடைய பெயரை மாற்றிக்கொண்டு உண்மைக்கு புறம்பாக வெறும் பொய்யாக பேசி கொண்டிருக்கக்கூடிய நெல்லை முபாரக் அவர்களே, ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். உங்களுக்கு மத நம்பிக்கை இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க நபிகள் நாயகத்தை மதிக்கிறீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். நபிகள் நாயகத்துடைய ஒரு பொன்மொழி இருக்கு, உங்களுடைய இறை நம்பிக்கையை அழிப்பதற்கு மிக முக்கியமான காரணம் நீங்கள் பேசும் பொய் என்று சொல்லியிருக்காங்க நபிகள் நாயகம். இவ்வளவு பொய் பேசுறீங்களே, உங்களுடைய இறை நம்பிக்கை என்ன? இந்த சமூக மக்களுடைய பிரதிநிதியா கேட்கிறேன், உங்களுடைய இறை நம்பிக்கை உண்மை என்றால், உங்களுக்கு இறை நம்பிக்கை இருக்கிறது என்று சொன்னால் உண்மையை சொல்லி வாக்கு கேளுங்கள். தைரியம் இருந்தால் உண்மையை பேசி வாக்கு கேளுங்கள் என்று நான் கேட்டுக்கிறேன்.